காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றாமலேயே மறுகட்டுமானம் செய்யப்பட வேண்டும். உலக நாடுகளிடம் ஆதரவு கோரும் எகிப்து அதிபர் அமெரிக்க பயணத்தை அதிரடியாக ரத்து செய்தார். காசா போரில் கலந்து கொள்ளாவிட்டாலும் தனி பாலஸ்தீன நாடு அமைய வேண்டும் என்பதில் சவுதி, அமீரகம், எகிப்து, ஜோர்தான் உள்ளிட்ட அமெரிக்க நட்பு நாடுகள் உறுதி காட்டி வருகின்றன. ஜோர்தான் அதிபர் 2ஆம் அப்துல்லாவை டொனால்டு டிரம்ப் இது சம்பந்தமாக சந்தித்து பேசியுள்ளார். எனினும் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள வளைகுடா அரசியல் விமர்சகர்கள் டிரம்பின் முடிவை ஒருபோதும் ஜோர்தான் ஏற்றுக்கொள்ளாது என தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் நிதி நிறுத்தப்பட்டாலும் கூட ஜோர்தானால் சமாளிக்க முடியும் என்றும், அதே நேரம் டிரம்பின் திட்டத்திற்கு அடிபணிந்தால் அது மன்னராட்சிக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் என எச்சரித்துள்ளனர். இதேபோல் எகிப்து அதிபர் அல் சிசியும் டிரம்பின் திட்டத்தை முற்றிலுமாக நிராகரிப்பதாக அறிவித்துள்ளார். மேலும் காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றாமல் மறுகட்டுமானம் செய்ய வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எகிப்து அமெரிக்காவிடம் இருந்து நிதி பெறும் நிலையில் பிப்ரவரி 18ஆம் தேதி டொனால்டு டிரம்பை அல் சிசி சந்திக்க இருந்தார். ஆனால் இந்த பயணத்தை அவர் ஒத்திவைத்துள்ளார். இதுகுறித்து நியூ அரப் ஊடகத்திற்கு தெரிவித்துள்ள எகிப்து உயர் அதிகாரிகள், கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவு எகிப்து அமெரிக்க உறவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. டிரம்பின் திட்டத்தை எகிப்து நிராகரித்துள்ளது. மேலும் அல் சிசியை குறிப்பிடும்போது இராணுவ அதிகாரி என டிரம்ப் கூறியுள்ளார். இதுவும் எகிப்து அதிபருக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளனர். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.